ஆவாரங்காடு, மாரநாடு அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. இது கொஞ்சம் எப்பயுமே சர்ச்சைக்கு ஒரு பேர் போன ஒரு பகுதியா 9வது ஆளா வந்து 10 பேர் அதுல சேர்க்கிறாங்க. அந்த நீதிமன்றத்துக்கும் இடையில ஒரு 300 மீட்டர் இடையில இருக்கும். 300 மீட்டர் இருக்கும். பரமசிவன் முக்கியமான நபர் பரமசிவன். இவரும் கொல்லப்படுறாரு பிறகு. பரமசிவன், ஆகாஷ். ஆகாஷும் கொல்லப்படுறாரு. பூச்சி இருளப்பன் ஒருத்தர். 3வது பூச்சி இருளப்பன். 4வது அழகுபாண்டி. அழகுபாண்டி கொலை செய்யப்படுறாரு. 5வது விக்கி. 6வது சக்திவேல். 7வது தர்மராஜ்ன்றவங்க திருப்பாச்சேத்தி காவல் நிலையத்தில் போயிட்டு சரணடைகிறார்கள். அந்த வழக்கறிஞரை போய் வெட்டுறாங்க. அவர் வழக்கறிஞரை கை கால்லாம் வெட்டுறாங்க. அவர் பட்டு உயிர் போகலை, அவர் வெட்டிடுறாங்க. சுல்லானி அகிலன் எப்படி அக்னி பிரதர்ஸ்ல உள்ள வந்தான் அப்படின்னு தான் அக்னிராஜினோட இந்த சரணடையறதுல முக்கிய குற்றவாளி யாருன்னு கேட்டா அக்னிராஜோட சித்தப்பா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அக்னிராஜ் நல்லவன். அக்னிராஜ் ஒரு படிக்கிற பையன். அவனுக்கு ரிவெஞ்சு காட்டணும்னா அவன் ஒரு சட்டக்கல்லூரி மாணவர். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த அக்னிராஜுடைய பேக்ரவுண்ட் என்ன? எதனால அக்னிராஜை கொலை பண்ணாங்க? அதாவது அக்னிராஜோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் தான். அதாவது முழுமையாக சட்டம் படித்து வெளியே வரக்கூடிய நிலையில் இருக்கும்போது அவர் படுகொலை செய்யப்படுறார். இவரோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சிவகங்கை மாவட்டம் இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும். சிவகங்கையில் திருப்பத்தூர், காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரைன்னு 4. அதில் இந்த மானாமதுரைன்றது அந்த சிவகங்கை பேட்டர்ன்லேயே அந்த ராமநாதபுரம், பரமக்குடி அந்த எட்ஜில் வரக்கூடிய ஒரு தொகுதி. அந்த இடத்துல மானாமதுரைக்குள்ளே இருக்க ஊர் தான் வந்து சமீபத்தில் கூட 3 பேர் படுகொலை செய்யப்பட்ட கச்சநத்தம்னு ஒரு பகுதி இருக்கும். கச்சநத்தம், ஆவாரங்காடு, மாரநாடு அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. இது கொஞ்சம் எப்பயுமே சர்ச்சைக்கு ஒரு பேர் போன ஒரு பகுதியாக ஆயிடுச்சு ஒரு சிலர்னால. இதில் வந்து ஆவாரங்காடை பூர்வீகமாக கொண்டவர் தான் வந்து தங்கமணின்னு சொல்கிறோம். தங்கமணியோட 2 மகன்கள், ஒரு மகள் இருக்காங்க. அதில் 2வது மகன் தான் வந்து தங்கமணியோட மகன் தான் வந்து அக்னிராஜ். இந்த அக்னிராஜுக்கு வந்து அவங்க வந்து இப்போ அவங்க ஆவாரங்காடு அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆவாரங்காடுலேருந்து மானாமதுரையில் வந்து மானாமதுரை பயணியர் விடுதின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வசித்து வராங்க. அங்கேருந்து அவர் கல்லூரி போய் படிச்சுட்டு வராரு. இதுதான் அக்னிராஜை பொறுத்தளவுக்கு. அக்னிராஜுக்கு வந்து நிறைய நண்பர்கள் வட்டம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஹேபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மது அருந்துதலோ புகைத்தலோ அக்னிராஜுக்கிட்ட இல்லை. ஆனால் பசங்களோட நட்புகளோட வட்டம் ஜாஸ்தியாகும் போது பசங்க கூட கேக்கு வெட்டும் போது கத்தியை பயன்படுத்தி கேக் வெட்டுறது, இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போடுறது, சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ கத்தியை எப்படி வச்சு ஷார்ட்ஸ் போடுறது, அந்த மாதிரி இருந்தாலும் ப்ரீவியஸ் குற்ற பின்னணி எதுவுமே அக்னிராஜுக்கு கிடையாது. ஆனால் நண்பர்கள் வட்டம், பெரிய நண்பர்கள் வட்டம், குற்ற பின்னணி இல்லாத ஒரு நபர் தான் முன்னாடி. இப்படி இருக்கும்போது அவருடைய நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா மிதுன், வசந்த், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனர் மணி, அதுக்கப்புறம் நிறைய பேர், வினோத் கண்ணன், இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் அவர்கிட்ட ஏராளமான நண்பர்கள் இருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டால் ஜனவரி மாதம் ஒரு 6ஆம் தேதி 5-6ஆம் தேதி நினைவு சரியாக இருந்தால் ஜனவரி 5-6 2021ஆம் ஆண்டு இடத்துல வந்து அந்த மானாமதுரையில் வந்து ஒரு ஒரு டாஸ்மாக் மதுபான பாரில் வந்து 2 பேரும் மது அருந்த போகிறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த மைனர் மணியும் அருளானந்தம் என்ற மைனர் மணியும் இந்த வினோத் கண்ணனும் மது அருந்த போகிறாங்க. அங்கே வந்து இன்னொரு நண்பர்களுக்குள்ள இருக்க மிதுனும் வசந்தும் அங்கே மது அருந்த போகிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் அந்த சண்டை எதனால வந்துச்சுன்னு இன்ன வரைக்கும் யாராலையும் தெரியல. ஒரு டாஸ்மாக்ல நடந்த ஒரு தகராறு, 2 கோஷ்டிகளுக்குள்ள உருவான ஒரு தகராறு இன்று இத்தனை உயிர்களை பலியா இருக்கு அப்படின்றது வந்து வேதனை தரக்கூடிய சம்பவமா இருந்தாலும் எதனால இந்த சம்பவம் நடந்தது, அதாவது அவங்களுக்கே அது உண்மையாவே தெரிஞ்சுதான் என்ன சண்டை போட்டாங்கன்றது இன்ன வரைக்கும் வெளியே வரல. ஒரு கோஷ்டி 2 கோஷ்டிகளுக்குள்ள தகராறு ஏற்படுது, அடிதடி ஏற்படுது. இதெல்லாம் வந்து வெளியே வந்து மறுநாள் வந்து அவங்க வெளியே வந்து இந்த மாதிரி என்ன அடிச்சிட்டான்டா, அவன் என்ன அடிச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரு? நண்பர்கள் மிதுன், வசந்த் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில
அடுத்த ஒரு 2 நாட்கள்ல, அதாவது ஜனவரி 8ஆம் தேதி வாக்குல அந்த மைனர் மணி வினோத் கண்ணன் அங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது வந்துட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, ஒரு குற்ற பின்னணி உள்ள நபர்கள் ஒரு 4 பேர் வந்து திடீர்னு வந்து என்ன பண்றாங்க, இருசக்கர வாகனத்துல வரும்போது வழிய மறைச்சு மைனர் மணிய வெட்டி கொன்னுடுறாங்க. மைனர் மணிய வெட்டி கொன்னுடுறாங்க. கொன்ன உடனே இந்த வினோத் கண்ணன் வந்து அவரையும் வெட்டினோன்னா அவர் படுகாயம் அடைஞ்சு சிவகங்கை அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டுறாங்க. இந்த வழக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, இந்த வழக்கு அங்க இருக்க மானாமதுரை காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை தேடும்போது இப்போ A1, A2, A3ன்னு சொல்லிட்டு ஒரு 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒரு 9 பேர் ஸ்பெஷல் டீம் போட்டு தேடுறாங்க. இதுல வந்து உடனே கைது செய்யப்படுறாங்க. அதுல 9வது ஆளா வந்து 10 பேர் அதுல சேர்க்கிறாங்க. அதுல 9வது ஆளா வந்து அக்னிராஜ்ன்றவருடைய பேரும் அதுல சேர்க்கப்படுது. சேர்க்கப்பட்டு இவங்க எல்லாம் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுறாங்க. மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்படுறாங்க. அப்போ நீதிமன்றத்துல பெரிய ஒரு எல்லாம் பொங்கி எழுறாங்க. அந்த ஊர்க்காரங்க இந்த மாதிரி இந்த பையன் சம்பவத்துல ஈடுபடல, அக்னிராஜை வந்து இந்த வழக்குல சேர்த்துட்டாங்க, அக்னிராஜுக்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமா பேசப்படுது. சட்டக்கல்லூரி மாணவர்கள்லாம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் முன்னெடுக்கிறாங்க. இந்த நிலையில நீதிமன்றமா வந்து அவர் மேல ப்ரீவியஸ் கேசஸ் இருக்கான்னு செக் பண்றாங்க. இந்த நிலையில அவர் தரப்புல இருந்து வந்து அவருக்கு வந்து பரீட்சை இருக்கு, எக்ஸாம் இருக்கு, என்னை வந்து பிணையில விடுங்க, ஜாமீன்ல விடுங்க அப்படின்னு சொன்ன வந்து, ஜாமீன் அப்படின்னு கிடைச்சாவே எப்படின்னு கேட்டா, எடுத்த உடனே வீட்டுக்கு போங்க ஜாமீன்ல அப்படி சொல்ல மாட்டாங்க. உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஜாமீன் கேட்டாங்கன்னா, அந்த ஜாமீன் கிடைச்ச உடனே கிழமை நீதிமன்றத்தில் வந்து அதுக்குண்டான ஷூரிட்டி ஆஜர்படுத்துவாங்க. ஆஜர்படுத்தி அந்த பெயில் பாண்டு சிறைக்கு போனோன்னா அவர் வெளியே வர்றாரு. அப்போ அவர் கண்டிஷன் பெயில் எப்படின்னா, தினமும் இந்த மாதிரி மானாமதுரை சிப்காட் காவல் நிலையத்தில் கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரி, கையெழுத்து போட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க. இப்போ அவர் வந்து எப்போ வெளியே வர்றாருன்னு கேட்டால், இந்த சம்பவம் முடிந்து ஜனவரி 9ஆம் தேதி இந்த சம்பவம், அதாவது இது நடக்குது. அதன் பிறகு அப்படியே வெளியே வந்து டெய்லி கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. மார்ச் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி அவர் வெளியே வந்து கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. இந்த நிலையில மார்ச் 5ஆம் தேதி சரியா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க மானாமதுரை காவல் நிலையத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்து ஜாமீன், அதாவது ஷூரிட்டி கையெழுத்து போட்டுட்டு தன்னோட இருசக்கர வாகனத்தை எடுத்து அப்படி போறாரு. அந்த டைம்ல அக்னிராஜா வந்து அந்த காவல் நிலையத்துக்கும் அந்த நீதிமன்றத்துக்கும் இடையில ஒரு 300 மீட்டர் இடையில இருக்கும், 300 மீட்டர் இருக்கும். அதுக்கு காவல் நிலையத்தை தாண்டி ஒரு 300 மீட்டர் இடத்துல வந்து அந்த இடத்துக்கு நம்மளே போய் பார்த்துருக்கோம். ஒரே ரோடு, சிப்காட் காவல் நிலையத்திலேருந்து கோர்ட்டு, அதுக்குள்ள வந்து பெரிய நெரிசலான ஊரா இருக்காது. அந்த இடத்துல வச்சு அவரை வந்து படுகொலை செய்கிறாங்க. படுகொலை எப்படி ரணகலமா தலையை துண்டிக்க மாதிரி ரொம்ப கொடூரமா. ஆமா, காலையில கண்டிஷன் பெயில் கையெழுத்து போட்டுட்டு வரும்போது உடனே படுகொலை, அவரை மோசமா படுகொலை செய்கிறாங்க. உடனே என்ன பண்றது அப்படின்னு தெரியல அவங்களுக்கு. குற்றவாளிகள் எல்லாருமே தலைமறைவாயிடுறாங்க. இந்த நிலையில மானாமதுரை சிப்காட் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது மார்ச் 5ஆம் தேதி 2021, அதாவது இந்த சம்பவம் நடக்கிறது இது அவர் சிறையில் போறது வந்து அடுத்த 2 நாட்களில் கைது பண்றாங்க. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கைது பண்றாங்க. ஜனவரி மாதம் 5ஆம் தேதி பிரச்சனை நடக்குது. 8ஆம் தேதி கொலை நடக்குது. அதன் பிறகு இவர் வந்து சிறையிலேருந்து வெளியே வந்து மார்ச் 5ஆம் தேதி கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போடும்போது இவரை கொலை பண்ணுறாங்க, படுகொலை செய்யப்படுறாங்க. காலைல 10:30 மணிக்கு. அடுத்த ஒரு 2 தினங்கள்ல திருப்பாச்சேத்தி காவல் நிலையத்தில் சிலர் போய் சரணடைகிறாங்க. அக்னிராஜை கொலை பண்ணவங்க. காவல்துறை உடனே ஸ்பெஷல் டீம் போடுறோம்ல, உடனே அந்த இடத்துல போயிட்டு கைது போயிடுவாங்க. இல்லை வேற ஏதாவது நடக்கணும், உடனே போய் அவங்க வந்து சரண்டர் ஆகுறாங்க. அப்போ அதில் யாருன்னு கேட்டால் பரமசிவன், முக்கியமான நபர் பரமசிவன். இவரும் கொல்லப்படுறாரு. பிறகு பரமசிவன், ஆகாஷும் கொல்லப்படுறாரு. பூச்சி இருளப்பன் ஒருத்தர், 3வது பூச்சி இருளப்பன். 4வது அழகுபாண்டி கொலை செய்யப்படுறாரு. 5வது விக்கி, 6வது சக்திவேல், 7வது தர்மராஜ்ன்றவங்க திருப்பாச்சேத்தி காவல் நிலையத்தில் போயிட்டு சரணடைகிறார்கள்.
இவங்க அனைவருமே திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்படுறாங்க. இவங்க திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்படுறாங்க. அங்கேருந்து அக்னிராஜ் நண்பர்கள் வந்து தன்னை பழி தீர்க்கணும், இந்த மாதிரி கொண்டுட்டாங்க, இவங்களை யாரையும் விடக்கூடாது, இவங்களை முதல் பழி தீர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவை வந்து இந்த அக்னிராஜ் நண்பர்களாக சேர்ந்து அக்னி பிரதர்ஸ்னு ஒரு டீம் ஆனா உருவாக்குறாங்க. இவங்க எல்லாம் ஓன் பிரதர்ஸ் கிடையாது. யாரும் ஓன் பிரதர்ஸ் இல்லை, ஒரே ஒரு ஓன் பிரதர் தான். ஆனால் ஓன் பிரதர்ஸே கிடையாது, இவங்க யாருமே ஓன் பிரதர்ஸ் கிடையாது. ஆனால் இதில் அக்னிராஜ் கூட இருக்கவங்க எல்லாம் அக்னிராஜ் கொலைக்காக தான் கொலை பண்ணாங்களா அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் கம்மி. ஏன்டா இவங்கெல்லாம் ப்ரீவியஸ் அக்யூஸ்ட். அதில் முன்னாடியே மைனர் மணியும் குற்றப்பின்னணி உள்ள நபர், வினோத் கண்ணனும் குற்றப்பின்னணி உள்ள நபர். அப்போ இவங்கெல்லாம் குற்றப்பின்னணி உள்ள நபர்கள் பலர் இருக்காங்க. இதில் பலர் இருக்காங்க எல்லாருமே. அதில் அக்னிராஜை ஒரு காரணமாக அவங்க பயன்படுத்திட்டாங்க. இப்போ இவங்க எல்லாருமே குற்றப்பின்னணி உள்ள நபர்கள் தானே தவிர, இவங்க எல்லாரும் தன்னை அவங்களோட ஆத்திரத்தை தீர்த்துட்டு அதுக்கு ஒரு காரணம் அக்னிராஜா பொங்கி எழுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு நியாயமா இருந்தாலும் அது வந்து நியாயமற்றது தான். காவல்துறை தரப்புல அது வந்து நியாயமற்றது தான். ஆனால் அவங்க சொல்ற ஒரே குற்றச்சாட்டு என்னன்னா, ஒண்ணுமே தப்பு செய்யாத அக்னிராஜை இந்த வழக்குல காவல்துறை சேர்த்தது தான் ஒரு தப்புன்னு அவங்க சொன்னாலும், அனைத்து பேரோட தொடர்புல ஏதோ ஒரு தொடர்புல அக்னிராஜ் இருந்ததன் விளைவாக அக்னிராஜை அந்த வழக்குல சேர்த்தாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த கொலைகள், முதல் கொலை இப்படி நடக்குது. நடந்த உடனே இந்த அக்னிராஜை கொலை செய்த அந்த நண்பர்கள் எல்லாருமே வந்து இதுக்கு ஒரு பழி தீர்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. முடிவு எடுத்துட்டு இவங்க இன்ஸ்டாவில் வீடியோலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க. பழிக்கு பழி அப்படின்னு போடுறாங்க முதல்ல. அப்போ வந்து அதுக்கப்புறம் அவங்க டைலாக்லாம் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. பழிக்கு பழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பதிவு செய்கிறாங்க. பதிவு செய்துட்டு இவங்க எல்லாரையுமே வந்து இந்த திருச்சி சிறையில் அடைச்ச அனைவரையுமே வந்து ஒரு 3 மாதங்களில் பிணையில் எடுக்கிறார் ஒரு வழக்கறிஞர். யாருன்னு கேட்டால் முருகானந்தம்னு ஒரு வழக்கறிஞர். அவர் வழக்கறிஞர் வந்து வழக்கறிஞரோட தொழில் என்ன? அவர் வந்து குற்றவாளிக்கும் ஆஜராகலாம், அவர் வந்து நிரபராதியும் அவரை வந்து வெளியே கொண்டு வரலான்றது. அவர் இவங்களுக்கு ஆஜராகிறாரு. இவங்கெல்லாம் வெளியே எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அடுத்த ஒரு சில நாளில் மானாமதுரை காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. என்ன பதிவுனா, அந்த வழக்கறிஞரை போய் வெட்டுறாங்க. அவர் வழக்கறிஞரை கை கால்லாம் வெட்டுறாங்க. அவர் பட்டு உயிர் போகலை, அவர் வெட்டிடுறாங்க. இந்த வெட்டிட்டு இவங்க எல்லாம் எங்கே போகிறாங்கன்னு கேட்டால் திருப்பூர் நீதிமன்றத்தில் போயிட்டு சரணடைகிறாங்க. அவங்களே கொலை பண்றது வெட்டுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு திருப்பூர் நீதிமன்றத்தில் சரணடைறாங்க. அதில் முக்கிய குற்றவாளி யாருன்னு கேட்டால் அலெக்ஸ். அதுக்கப்புறம் ராஜமருதுன்னு ஒரு நபர், 3வது அதிபதினு ஒருத்தர், 4வது வசந்த், 5வது சுல்லான் அகிலன். இந்த சுல்லான் அகிலன் வந்து இவன் ஒரு ப்ரீவியஸ் தனி அக்யூஸ்ட். இந்த சுல்லான் அகிலன் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு. சுல்லான் அகிலன் எப்படி அக்னி பிரதர்ஸில் உள்ள வந்தான் அப்படின்னு தான், அவன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் அக்யூஸ்டு. அவனால தான் அந்த கச்சநத்தத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அவங்க அதில் வந்து பல பேர் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க லைஃபரா. அதில் சுல்லான் அகிலனோட தாயாரும் சிறையில் இருக்காங்க, ஆயுள் தண்டனை. இப்படி இருக்கும்போது இந்த சுல்லான் எப்படி இதில் வந்தான்? அக்னிராஜுக்கும் சுல்லானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இவங்க மதர் அந்த ஊரில் பிறந்திருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து எப்படின்னா, ஒரு 2 சமூகத்துக்கு இடையே நடக்கிற பிரச்சனை இல்லை, ஒரே சமூகத்தில் இருக்கவங்க தான் 2 பிரிவு, இந்த கேங்கு அந்த கேங்குன்னு இவங்களுக்குள்ள மெஜாரிட்டியை காட்டி அடுத்தடுத்த கொலைகள் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு இவங்க வச்சுக்கிட்ட பேர் தான் அக்னிராஜ். அக்னிராஜுக்காக பழி தீர்க்கப்படணும். மேபி அதோட கோபம் இருக்கலாம், அதுக்காக வரிசையாக இவ்வளோ கொலை பண்ணுறதை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கல்ல. இப்போ இந்த வழக்கில் சுல்லான் அகிலன், மண்ட தினேஷ் இவங்க எல்லாருமே போய் திருப்பூர் நீதிமன்றத்தில் சரணடைகிறாங்க. சரண் அடைஞ்சிட்டு அடுத்த 2022 ஜூலை மாதம் சரணடைகிறாங்க. கொஞ்ச நாள்ல வெளியே வந்துடுறாங்க. இதெல்லாம் 2021 நடக்குது. 2022 ஜூலை மாதம் சிவகங்கையில் ஒரு முக்கிய அம்மன் கோயிலோட பூத்திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல அந்த முதல்ல கொலை பண்ணார்ல பரமசிவம் சொல்லிட்டு அக்னிராஜை கொலை பண்ணார். அந்த பரமசிவம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் அக்யூஸ்ட்.
அந்த பரமசிவன் என்ன பண்றாரு, அவரே பெரிய ரவுடி தான். அவரு வெளியே வந்து என்ன பண்றாரு, சுத்தி அந்த பூத்திருவிழாக்கு ரெகுலரா கண்டிப்பா வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூத்திருவிழாக்கு வந்துடுறாரு. அது வரைக்கும் தலைமுறை வந்தார், பூத்திருவிழாக்கு வந்துடுறாரு. வந்து என்ன பண்றாரு, அங்க மறைஞ்சி பப்ளிக்ல அவரை சுத்தி ஒரு பந்தோபஸ்தோட அந்த திருவிழால வலம் வந்துட்டு இருக்காரு. சிவகங்கையில நடக்கிற ஒரு மிகப்பெரிய திருவிழா. ஜூலை மாதம் நடக்குது. 2022ஆம் தேதி. 2022ஆம் ஆண்டு. அதுல ஜூலை 15 ஜூலை 15 அப்போ அவர் அந்த இடத்துல இருந்தே அவரை தூக்கிட்டு போயிடுறாங்க. அவர் யாருக்கும் தெரியாம அந்த திருவிழால இருந்தே அந்த பரமசிவனை தூக்கிட்டு இதுவும் பகல் நேரத்திலே நடக்குது. இதுவும் பகல் நேரத்திலே தூக்குறாங்க. பகல்ல இருந்து அந்த மாலை நேரத்துக்குள்ள இவரை தூக்கிறாங்க. தூக்கிட்டு அவர் வந்து சிவகங்கை காலவாசல் பகுதியை சேர்ந்தவர் அவர். அந்த பரமசிவனை தூக்கிட்டு போயிட்டு 30 இடத்துல உடம்புல அவரை வெட்டிடுறாங்க. கொடூரமா எப்படி அக்னிராஜை கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி வெட்டுறாங்க. கொடூரமா வெட்டிட்டு அவரை அப்படியே தூக்கி தூக்கி முகத்தை தான் கொடுமையா வெட்டுறாங்க. முகத்தை வெட்டிட்டு தூக்கி போட்டு போயிடுறாங்க. பிறகு குற்றவாளி வந்து எல்லாருமே யாருன்னு பார்க்கும்போது மதுரை நீதிமன்றத்தில் இவங்கெல்லாம் சரணடைகிறாங்க. அப்போ இவங்க ஒரு டீம் சரணடையும் போது இவங்க அப்போ போடுறாங்க. எப்படி போடுறாங்கன்னா, கொலைகள் தொடரும், தலைகள் சிதறும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் சம்பவம் நன்றாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட இன்ஸ்டா வீடியோவில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இன்னும் இன்ஸ்டாவில் இருக்குது. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே இப்போ அக்னிராஜ் பார்த்தீங்கன்னா, அக்னிராஜ் எதுலையுமே சம்மந்தப்படல. ஆனால் அக்னிராஜ் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருப்பாரு, இன்ஸ்டாவில் போட்டிருப்பாரு. ஒரு கத்தி வச்சிருக்க மாதிரி, உட்காந்துருக்க மாதிரி, பைக் ஓட்டுற மாதிரி இப்படிலாம் போட்டு. ஆனால் இவங்க தொடர்ச்சி அந்த கலை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் இவங்களோட ஆதரவாளர்கள் யூடியூப்ல இவங்களை பற்றி இன்ஸ்டாவில் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த நிலையில் இவங்க எல்லாருமே மதுரை நீதிமன்றத்தில் சரணடைகிறாங்க. யார்? பரமசிவனை சிவகங்கை திருவிழாவிலிருந்து கடத்தி கொண்டு போய் கொலை செய்தவங்க மதுரை நீதிமன்றத்தில் சரணடைகிறாங்க. மதுரை நீதிமன்றத்தில் முக்கிய குற்றவாளி யாருன்னா அக்னிராஜினோட இந்த சரணடைகிறதுல முக்கிய குற்றவாளி யாருன்னு கேட்டால் அக்னிராஜோட சித்தப்பா. இப்ப இந்த கொலைகள்ல வந்து அக்னிராஜுடைய ஃபேமிலியுமே இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இப்பதான் முதல் முறையா இன்வால்வ் ஆயிருக்காங்க. அக்னிராஜோட சித்தப்பா, அவர் பேரு சம்திங் தங்கராஜ். அவர் தங்கராஜ் வந்து மதுரை நீதிமன்றத்தில் பரமசிவனை கொலை பண்ணிட்டு இவங்கெல்லாம் போய் சரண்டர் ஆகும்போது தான் இதுல குற்றவாளி யாருன்னு கேட்டா தங்கராஜ், ராஜமருது, முனீஷ், முனியாண்டி, தினேஷ் என்ற மண்ட தினேஷ், ரிஷி, அப்புறம் வந்து அதான் ராஜமருது என்ற முனீஷ். இதுல தங்கராஜ் வந்து அக்னிராஜோட சித்தப்பா அப்படின்றது தெரிய வருது. அப்போ எதனால இதை பண்ணீங்கன்னா அக்னிராஜ் கொலைக்கு எதிர் சம்பவமா இதை பண்ணிட்டோம் அப்படின்னு. ரெண்டாவது, இவங்க எல்லாரையும் திருச்சி சிறையில் அடைக்கிறாங்க. மதுரை நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க, இவங்க எல்லாரையுமே திருச்சி சிறையில் அடைக்கிறாங்க. திருச்சி சிறையிலேருந்து 2 மாதத்துல வெளியே வராங்க. குண்டாஸ் போட்டிருப்பட்டிருக்கும், போடாமல் இருந்திருக்காது. குண்டாஸை உடைச்சிட்டு நல்ல வழக்கறிஞர், அதாவது சட்டத்தில் எந்த இடத்துல ஓட்ட இருந்தாலும் அது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குதா, அந்த வழியை தானே குற்றவாளிகள் பயன்படுத்துவாங்க. அப்போ 2 மாதங்கள்ல வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு அடுத்து அதே 2022 நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அக்னிராஜ் வழக்கத்தில் இன்னொரு முக்கிய குற்றவாளியான ஆகாஷ் என்பவரை சிவகங்கை முத்துப்பட்டி, சிவகங்கையிலேருந்து ஒரு நியர்பை சிவகங்கை நகரத்திலேருந்து ஒரு 5லேருந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அந்த முத்துப்பட்டின்றது. அந்த முத்துப்பட்டி அருகே உள்ள மட்டாங்குளம்னு ஒரு பகுதி இருக்கு. அங்கே வந்து ஆகாஷ் வீட்டில் தூங்கி கொண்டிருக்காரு. தூங்கி கொண்டிருக்கும்போது அந்த நேரத்தில் பார்த்துட்டு அந்த ஓட்டை உடைச்சிட்டு உள்ளே இறங்குறாங்க. அவங்க வீட்டு ஓட்டை உடைச்சிட்டு உள்ளே இறங்கி ஆகாஷை எப்படி அக்னிராஜை இவங்க கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி பரமசிவனை கொலை பண்ணியாச்சு. அந்த பரமசிவனை கொன்ன மாதிரி ஆகாஷை கொடூரமா இவங்க பேட்டர்ன் ஆஃப் கொலை, அதாவது எதனால சார் ஒரே மாதிரி கொலை பண்றாங்க? அதாவது நீங்க கிரைம்ல போய் ஒரு போலீஸ் கிட்ட போயிட்டு இந்த வீட்டில் திருடி இருப்பான்னும் போது அந்த பழைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, இது இவனோட கைவரிசையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் தான் பீரோ புல்லிங், இவன் தான் பிட் பாக்கெட் இப்படி தான் அடிப்பான், பிளேடை வச்சு இப்படி தான் கிரிப்பான், வீட்டுக்குள்ளே இப்படி தான். அந்த மாதிரி கொலைன்னு வரும்போது பணத்துக்காக கொலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கொலையை பண்ணிட்டு அவனை உயிரை தான் போகணுன்ற ஒரு இடம், அவன் உயிரை எடுக்கணுன்றது தான் வண்டியில் வச்சு இடிச்சு கொள்வது, வெட்டி கொள்வது அப்படின்னு கொடூரமாக ஒரு வெட்டி. ஆனால் கொடூரமாக இவங்க வந்து சிதைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அந்த வெறினும் போது, அதாவது அதிகபட்சம் ஒரு நபரை ஒரு 4 வெட்டு வெட்ட முடியும், இல்லை 5 வெட்டு வெட்ட முடியும். என்னதான் கத்தியா இருந்தாலும் ஒரு மனிதனோட உடம்புல
ஒரு 4 வெட்டு ஒருத்தரால வெட்ட முடியாது. அதுவே ரொம்ப சிரமமானது. அப்படின்னும் போது ஒரு 6 பேர் 7 பேர் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் 4 வெட்டுன்னு சொல்லும்போது, அப்ப 5 பேர் 4 வெட்டுனா அந்த உடம்புல 20 வெட்டு விழுந்துரும். இப்படிதான் இன்னைக்கு பெரும்பாலான கொலைகள் நடக்குது. அதையும் இந்த ரிவெஞ்ச் கொலைன்றது பார்த்தீங்கன்னா நெறைய இடத்துல அந்த கொலை பண்ணிட்டு அந்த இடத்துல அவன் துடிக்கிறத வீடியோ எடுத்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போனவன்லாம் உண்டு. ஏன் நம்ம மயிலாப்பூர் சிவகுமார் விஷயத்திலேயே டான்ஸ் ஆடிட்டு கொலை செய்தவன டான்ஸ் ஆடிட்டு போனதெல்லாம் உண்டு நிறையா. அது வந்து ரிவெஞ்ச் கொலன். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு முதிர்ச்சியான ஒரு 30 வயசு 40 வயசு ஆட்களே கிடையாது. இவங்க எல்லாருமே அதாவது பருவ வயது எல்லாம் 20 வயசு 21 வயசுன்னும் போது இவங்களுக்கு என்ன மனிதனோட உயிரோட வேல்யூ தெரிஞ்சிட போகுது, இவங்க வாழ்க்கையோட வேல்யூ என்ன தெரிய போகுது, உறவோட இது என்ன தெரிய போகுது. இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு கொலைக்காக நாங்க எல்லாருமே கத்தி எடுத்தோம்னு கிடையாது. நீங்க எல்லாருமே ஆல்ரெடி கத்தி எடுத்திருக்கீங்க. இப்ப பண்ற கொலைகள்ல அந்த கொலைக்கு காரணம் காட்டுறீங்க. அக்னிராஜோட பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அக்னிராஜா அதாவது நம்ம எப்போதுமே வந்து கேங்ஸ்டருக்கோ கொலைக்கோ கேங்ஸ்டருக்கு ஆதரவானவங்களே கிடையாது. இந்த நேர்காணல் கூட ஒரு வந்து அவேர்னஸாக தான் இருக்கணும். இங்கே வந்து நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலும் காவல்துறை தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கும். இவன் கொலை பண்ணோன்னா அவங்க தான் போய் சரண்டர் ஆகிடுவான். வேறு வழி இல்லை. இல்லைன்னா அவன் இருக்க முடியாது. அதனால் இது வந்து ரிவெஞ்சு கொல்லும்போது கொடூரமாக அந்த ஆகாஷை முத்துப்பட்டியில் கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணிட்டு இவங்க எல்லாரையுமே வந்து சிவகங்கை டவுன் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து அதாவது நவம்பர் 3ஆம் தேதி கொலை செய்கிறாங்க. கொலை செய்துட்டு டிசம்பர் 22லாம் வந்து இவங்களை அதில் ஒரு சிலர் ஜாமீன் கிடைச்சிருது. டிசம்பர் 22 ஜாமீன், அதாவது டிசம்பர் 22 கிடைக்குது. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா 2023 அடுத்த ஆண்டு வந்துடுது. அடுத்த ஆண்டு வந்தோன்னா ஜனவரி 25, பொங்கல் கழிச்சு ஜனவரி 25. இப்போ ஜனவரி மாதம் அடுத்து 2023 ஜனவரி மாதம் அழகு பாண்டின்னு ஒருத்தர் இந்த சம்பவத்தில் இருக்கிறார். இந்த அழகு பாண்டி என்ன பண்ணுறாரு, ஒத்தக்கடையில் அவர் ஒரு ப்ரீவியஸ் அக்யூஸ்ட். அழகு பாண்டி ஒரு ப்ரீவியஸ் அக்யூஸ்ட். அவர் ஒத்தக்கடையில் ஒரு வழக்கு மதுரையில் ஒரு வழக்கில் ஆஜராகிட்டு ஒத்தக்கடையில் அவரோட மாமனார் வீடு ஒன்று இருக்குது. அந்த மாமனார் வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிறார் அவர். இவங்க எல்லாம் அவரை பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவர் வீட்டுக்குள்ளே இறங்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க, சுற்றி வளைச்சிட்டாங்க. அவங்க மனைவி அழகு பாண்டியோட மனைவியோட கண் எதிரிலேயே 3வது கொலையை ரொம்ப கொடூரமாக பண்ணுறாங்க. அதே பேட்டர்ன், முகத்தை சதிக்கிறது, கொடூரமாக வெட்டுறது. வெட்டிட்டு இவங்க எல்லாம் உடனே சரண்டர் ஆகிட்டாங்க. சரண்டர் ஆனோடனே அங்கே ஒத்தக்கடை காவல் நிலையத்திலே வழக்கு பதிவு செய்து இவங்க எல்லாம் சரண்டர் ஆகிட்டாங்க. சரண்டர் ஆகிட்டும் போது அப்போ வந்து காவல்துறை எல்லாரும் சொன்னாங்க, இந்த மாதிரி தொடர் கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு சிவகங்கை மாவட்டத்தில், காவல்துறை கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகுதா அப்படின்னும் போது இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த கொலைகளுக்கெல்லாம் இவங்க அக்னிராஜை காரணம் காட்டுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அக்னிராஜ் நல்லவன். அக்னிராஜ் ஒரு படிக்கிற பையன். அவனுக்கு ரிவெஞ்சு காட்டணும்னா அவன் ஒரு சட்டக்கல்லூரி மாணவர். அப்போ சட்டக்கல்லூரி மாணவராக என்ன பண்ணியிருக்கணும், அவனோட கொலைக்கு நியாயமாக சட்டக்கல்லூரியை வழக்கறிஞரை வச்சு நியாயமாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து, இன்றைக்கி பல வழக்குகளில் இன்றைக்கி தண்டனை கிடச்சிக்கிட்டு இருக்குல்ல, இன்றைக்கி நான் அதே மாதிரி உண்மையாக தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் அக்னிராஜுக்கு இவங்க செய்கிறதா இருக்கும். நான் ரவுடித்தனம் பண்ணிட்டு, நான் கொலை பண்ணிட்டு, நான் பல கொலைகள் பண்ணிட்டு, அதுக்கு அக்னிராஜுக்காக இதுக்கு ஒரு காரணம்னா அது வந்து அவங்க லாஜிக் செட் ஆகுமா, அது லாஜிக் இல்லை. அழகு பாண்டியும் கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணோன்னா கொஞ்ச நாளுக்கு போலீஸ் கெடுபிடியில் திரும்ப சிறைக்கு போகிறான். இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் சும்மா இல்லை, இந்த குற்றவாளிகள் திரும்ப சும்மா இல்லை, அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் தெளிவுபட்டு இந்த வினோத் கண்ணன் வந்து இதுக்கு மேலே ஊர்லேயே இருக்கக்கூடாது, இருந்தால் நம்மளை போட்டுருவானுங்க, முக்கியமான குற்றவாளி நம்ம இருக்கக்கூடாதுன்னு அங்கேருந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். இப்போ 2023 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அந்த அழகு பாண்டியை கொலை பண்ணுறாங்கல்ல, அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷம் இவன் தனித்தனியாக பல சம்பவங்கள்ல இவங்கெல்லாம் ஒரே டீம் கிடையாது, வேற டீமில் பல வழக்குகளை பண்ணியிருக்காங்க. இப்போ சுல்லான் அகிலன் ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டிருப்பார், இவர் ஒரு வழக்கில், இந்த மாதிரி அவங்கவுங்க சின்ன கேஸு பெரிய கேஸு இந்த மாதிரி பல கேஸில் இருந்தாலும் திரும்ப ஒரு ரூட் எடுக்கிறாங்க. இதில் ஒருத்தன் மட்டும் பாக்கி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வினோத் கண்ணனை மட்டும் என்ன பண்ணுறாங்க, 8 அவர் எங்கே இருக்காருன்னு தேடுறாங்க. அப்போ அவன் பல்லடம் பக்கத்தில் காரப்பட்டின்னு ஒரு ஊரில் இருக்காரு, அந்த பக்கம் கிராஸ் ஆகிட்டு இருக்காருன்றத அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு.
இதை ஸ்பை வச்சே பார்க்குறாங்க அவங்களுக்குள்ளேயே. இப்போது அக்னிராஜை கொலை பண்ணிட்டாங்க, இந்தாங்க பணம், நீங்கள் அவரை கொலை பண்ணுங்கன்னு யாருமே சொல்லலை. அக்னிராஜுக்காக இவங்களே இறங்குறாங்க, இந்த பசங்களே இறங்குறாங்க. அப்படின்னும் போது இவங்க கூலிப்படை வைக்கல, இவங்களே கூலிப்படையாக மாறிடுறாங்க. இவங்களுக்கு தலைவன் யாருன்னு கிடையாது, இவங்களே கூலிப்படையாக, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், இவங்களே கூலிப்படையாக உருவாயிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டே வராங்க. வினோத் கண்ணா ஒரு வருஷமாக ஊருக்கே வரல, அவன் எங்கேயோ இருக்கிறான், அவனை போட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அவனை ஸ்கெட்ச் போடுறாங்க. அவனுக்கு போடும்போது பல்லடம் பக்கத்தில் இருக்கிறதாவும் ஒரு பேக்கரியில் வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஸ்கெட்ச் போட்டாங்க. 5ஆம் தேதி எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. 5ஆம் தேதி 5/8 ஆகஸ்ட் மாதம் 8 2024 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி முடிவு பண்ணிட்டாங்க ஒரு போட்டலான்ட்டு. அப்போ இவங்க பல்லடத்தில் வந்து தங்கியிருக்காங்க. தங்கியிருக்கும் போது அப்படியே ரூட் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது 8ஆம் தேதி காலையில் இந்த பரபரப்பான ஸ்கூலுக்கு போகிற டைமு, பரபரப்பாக எல்லாம் ஆஃபீஸ் போய்ட்டு இருக்கிற டைமில் என்ன பண்ணுறாங்க, அவர் அதே ஊர் சேர்ந்த செல்லையான்ற ஒருத்தர், செல்லையாவோ தங்கையாவன்னு ஒருத்தர் சம்திங், அவர் கூட இருசக்கர வாகனத்தில் இந்த பேக்கரியில் வேலை செய்யணும், அந்த பேக்கரிக்கு தேவையான இதெல்லாம் வாங்கிட்டு, பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருசக்கர வாகனத்தில் போயிட்டுருக்காங்க 2 பேரும். இவங்க கரெக்டாக பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஒரு வண்டியை வச்சு, காரை வச்சு இடிக்கிறாங்க. இடித்து கீழே விழுந்த உடனே சராமரியாக எழுந்து வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் அந்த கூட இருந்த நபர் வந்து தப்பிச்சு ஓடி உயிரை தப்பிச்சா போதுன்னு போயிடுறாரு. அவருக்கும் 2 வெட்டு விழுந்ததாகவும் சொல்கிறாங்க. அவர் தப்பிச்சு ஓடினார்னு. பட் இவங்களே அவங்க டார்கெட்டை இல்லாமல் கூட இருக்கலாம், அவங்க டார்கெட் இவனாக தான் இருக்கலான்றதுனால அங்கேயே கொடூரமாக வெட்டுறாங்க. இதுல அவருக்கு சம்பந்தம் கிடையாது, அவருக்கு கூட வந்தவர் தான். ஆனால் வினோத் கான் அவர் அந்த பேக்கரியில் ஒருவேளை இவனை அங்கே தங்க வச்சு பாதுகாத்து இருந்திருக்கலாம். அதனால வினோத் கண்ணனை மட்டும் படுகொலை செய்கிறாங்க. அதே பேட்டர்ன் 4வது செய்த உடனே என்ன பண்ணுறாங்க, பல்லடம் டிஎஸ்பி எஸ்பிலாம் சம்பவத்துக்கு வந்து யார் என்னன்னு தேடும்போது, ஃபுல்லாக தேடும்போது அக்யூஸ்ட் யாருன்னு தேடும்போது கடைசியில் பார்த்தா இவனுங்க எங்கேருந்து வந்திருக்கானுங்கன்னா, இவங்க சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலேருந்து வந்திருக்கானுங்க. அப்போ எதுக்கு வந்தானுங்க, இவன் யார் செத்து போனவன், இவன் யாருன்னு பார்க்கும்போது இவன் ப்ரீவியஸ் அக்யூஸ்டு, இவன் எந்தெந்த வழக்கில் இவன் இந்த வழக்கில் அக்னிராஜ் வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கான். அப்போ இது அக்னிராஜுக்கு 4வது சம்பவம் சிறப்பாக நடந்ததுன்னெலாம் இவனுங்க கேட்சிங் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போட ஆரம்பிச்சிட்டான். இது வந்து ஊடகங்களும் செய்திகளாகவும் சர்ச்சைகளும் காவல்துறைக்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்திருச்சு கடந்த 8/8/2024 இது சம்பவம் பண்ண உடனே இவங்க உடனே கைது செய்யப்பட்டோன்னா, இந்த அக்னி பிரதேசம் சிவகங்கைக்குள்ள இருந்தா கூட இவ்வளவு பெருசா பேசப்பட்டிருக்காது. அந்த ஒரு அதர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த திருப்பூர் பல்லடத்து பக்கத்துல வந்து அங்க வந்து ஒரு சம்பவம், இவ்வளவு தூரம் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்கானுங்களே, அப்படிதான் இவனுங்க யாருன்னு இவங்க ஃபோக்கஸ் ஆகப்படுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்து இப்போ நியாயமா பார்த்தா அக்னிராஜே இருந்திருந்தான்னா கூட, உயிரோட இருந்திருந்தான்னா கூட நீங்க பண்றது தப்பு தாண்டான்னு சொல்லியிருக்கோம். அக்னிராஜே இருந்தா அப்படிப்பட்ட ஆள் தான் அக்னிராஜ்ன்றாங்க. அக்னிராஜ் வந்து இதுக்கெல்லாம் உள்ள போனது கிடையாது. அவன் ஜாலியா சுத்தணும், பைக்கு ஓட்டணும், பைக்கு வேகமாக ஓட்டணும், கட் பண்ணி ஓட்டணும், வீல் பண்ணி ஓட்டணும், இப்படி தான் அக்னிராஜோட இது. அந்த மாதிரி இந்த எந்த குற்ற பின்னணியும் இல்லாமல் ஒரு சட்டம் படிச்சுட்டு வரான்னா அடுத்து என்னத்துக்கா, அதனால தானே பெயிலில் கொடுக்குறாங்க. இப்போது நீ உண்மையாக குற்றத்தில் சம்மந்தப்பட்டிருந்தா எனக்கு தேர்வு இருக்குன்னு சொல்லியிருந்தா நீதிமன்றத்தில் வந்து அதுக்கெல்லாம் பெயில் கொடுத்துருக்க மாட்டாங்க. 9வது அக்யூஸ்டு அப்படின்றனால தான் சரி இதில் இவருக்கு தொடர்பு சம்மந்தம் இல்லை, எப்படியே வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்காரு, சரி பெயில் கொடுத்து அனுப்புகிறாங்க தேர்வு எழுதுறதுக்கு. இப்படி ஒரு கொலை நடந்தது. அது இந்த கொலைக்காக 4 கொலை லைனாக ஒரு கொலைன்னு பண்ணிட்டுன்றது அந்த ஏரியாவில் அது ஒரு கேங்காக உருவாயிடுச்சு. இப்போ ஆவாரங்காடு சிவகங்கை மாவட்டம் ஒரு மருது சகோதரர்கள், இவங்க வேலு நாச்சியார், குயிலி, இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட சாதிய ரீதியான ஒரு இது இல்லாமல் இருந்தது. இந்த கச்சனத்தம் ஆவாரங்காடு இப்படி வந்தோடனே ஆயிடுச்சு. இந்த ஆவாரங்காடுனாவே ஒரு கேங்ஸ்டர் பசங்க, அதுவும் கேங்ஸ்டர்லாம் எல்லாம் வந்து 30 வயசை தாண்டாதவங்க, இவங்க வந்து ஒரு பெரிய தலைவலியாக ஆயிட்டாங்க. இந்த கொலை, இந்த 4 கொலையும் தான் பெருசாக பேசப்பட்டு இன்னைக்கு தமிழகத்தில் அந்த கடந்த ஆண்டு 8வது மாதம் வந்து அனைத்து ஊடகங்களாலையும் இந்த அக்னிராஜ் செய்தி, யார் இந்த அக்னிராஜ், அக்னி பிரதர்ஸ் யார், இவங்களே வச்சுக்கிட்ட பேர் தான் அக்னி பிரதர்ஸ், இவங்க யாருமே அக்னிராஜோட பிரதர்ஸாக கண்டிப்பாக இல்லை, இவங்க பயன்படுத்துறது அக்னிராஜ் பேரை. இது அது சிவகங்கையில் வந்து மரநாடு, மானாமதுரை, சிப்காட்டு, மானாமதுரை, இவன் படித்த கல்லூரி, அவன் இறந்து போன இடம், இந்த சம்பவம் பண்ண இடம், இந்த ஊரில் எங்கே போய் கேட்டாலும் இவனுங்க பண்ணுறது அக்னிராஜ் ஆத்மாவே மன்னிக்காதுன்ற மாதிரி தான் இவங்க செய்கிற கொலைகளில் அக்னிராஜ் பேரை கொண்டு வருவாங்க. நியாயமாக பார்த்தா
இந்த மாதிரி கொலைகள் இனி தொடரக்கூடாது. இவங்க இதில் வந்து ஒரு 15 பேரோட எதிர்காலம் போயிடுச்சு. எல்லாமே யங்ஸ்டர், 20 வயசு, 25 வயசு, 30 வயசை கூட தாண்டாதவங்க. இவங்க இன்னும் ஒரு இவங்க இவங்க ரவுடியா ஆவறதுக்கு, இவங்க ஒரு கூலிப்படையா ஆவறதுக்கு அக்னிராஜ் பேரை இவங்க பயன்படுத்தி 4 கொலையை செய்துட்டாங்க. செத்து போனவங்களும் ஒன்றும் நல்லவங்க கிடையாது, அக்னிராஜை தவிர்த்து. இது எல்லாருமே குற்ற பின்னணி உள்ளவங்க தான். இதுதான் இந்த அக்னிராஜோட வழக்கு. இதுதான் இந்த அக்னிராஜோட வழக்கு. இப்போ இந்த அக்னி பிரதர்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களால எத்தனை கொலை சார் நடந்திருக்கு? இந்த 4 மட்டும் தானா, இல்ல இது இல்லாம இன்னும் நிறைய கொலை இருக்கா? இல்ல, இந்த அக்னி பிரதர்ஸ்ன்ற பேர்ல 4 கொலைகள் நடந்திருக்கு. இந்த குற்றம் செய்த சம்பவம் செய்தவங்க பல கொலைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து காவல்துறை வந்து இந்த கடந்த கடந்த ஆண்டுக்கு பிறகு இப்போ ஒரு 8 மாதங்களா வந்து சிவகங்கையில ஒரு 6லேருந்து 8 மாதங்களா முழுமையா காவல்துறை வந்து ஒடுக்கி வச்சிருக்கவங்கள. ஒடுக்கி கடைசியில் இதில் சம்மந்தப்பட்ட அந்த சுல்லான் அகிலன்றவன் வந்து தலைமறைவாகவே இருந்தான் வெளியூரில். அப்புறம் அவன் வந்து அவங்க வெளியேருந்து வந்து காளையார் கோவில் டு காலக்கம்மாயின்ற ஒரு பகுதியில் போகும்போது ஒரு காவல்துறை ஆய்வாளரை, உதவி ஆய்வாளரை வெட்டிட்டான் அப்படின்ட்டு ஆய்வாளர் வந்து அவன் காலில் சுட்டு பிடிச்சதாகவும் அவன் சிறையில் தான் இருக்கான். அப்புறம் இன்னொரு பையன் சுல்லான் மதன் சொல்லிட்டு அவன் இந்த அக்னி பிரஸ் டீம்ல இல்லை அவன். பட் அவனும் சிவகங்கைக்குள்ள பல கொலைகள் செய்யப்பட்டவன் தான். இந்த மாதிரி எல்லாருமே இப்போ கொஞ்சம் குட்டசங்கர்னு ஒரு ஆள், அவனும் கொஞ்சம் அக்யூஸ்டு தான், ப்ரீவியஸ் அக்யூஸ்டு, சிவகங்கைக்குள்ள பல வேலைகள் செய்துக்கணும். இப்போ இவங்க எல்லாருமே ஒடுக்கி வச்சிருக்கு சிவகங்கை காவல்துறை ஒரு 6 மாதங்களா, 6லேருந்து 8 மாதங்களா வேற எந்த சம்பவம் இவங்க பண்ணலை. எந்த சம்பவம் இவங்க பண்றதுக்கு விடலை காவல்துறை. ஏன்டா எல்லார் மேலேயும் வழக்கை பதிவு செய்து அவங்கள ரொம்ப கண்காணிச்சுக்கிட்டு இருக்கனால ஒரு ஒரு 8 மாதமா சிவகங்கை கொஞ்சம் அமைதியா இருந்து கொண்டு இருக்கு. இப்போ இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் இவங்க ஸ்டோரி போடுறது, ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் குரூப்பே வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, அக்னி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எல்லாம் அவங்க ஈடுபடுறது மூலமா ஈஸியா அவங்க மாட்டிப்பாங்கல்ல. ஒருத்தன் ஒரு வீடியோ இல்ல, 100கணக்கான வீடியோ இருக்கு. ஒரு பையன் வரான், அவன் அதிகபட்சம் கல்லூரி கூட தாண்டி இருக்க மாட்டான். அவன் கஞ்சா போதை அடிமையாக இருப்பான். அவன் அந்த கஞ்சா போதையில் 2 கொலைகள் செய்திருப்பான். அவன் வந்து ஒரு முறை ஜெயிலுக்கு போயிட்டு வரான். அவன் கூட 20 பேர், அவர் நடந்து வர்றாரு, அண்ணன் நடந்து போறாரு, அண்ணன் மஞ்சவட்டுக்கு போறாரு, அண்ணன் ஜல்லிக்கட்டுக்கு போறாரு, அந்த வண்டி மேலே உட்காந்து அந்த ஜல்லிக்கட்டுக்கு போற அந்த வீடியோலாம் எடுத்து தோளில் கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி 100கணக்கான இன்ஸ்டா வீடியோ போடும்போது அவனே மெச்சூர்னஸ் இல்லாதவன், அவனே பகுத்து, அவனே ஒரு போதிய வந்து மனித உயிருக்கு உண்டான அறிவு இல்லாத ஆளு, அவனுக்கு கீழே இருக்க சின்ன பசங்க என்ன பண்ணுவான், அவனை ஃபாலோ பண்றான், அவன் ஹீரோவா நினைச்சுக்கிறாங்க. இப்போ இந்த நேர்காணல்னா அவங்க ஹீரோவா காட்டுறதுக்கு இல்லை, அவங்க ஹீரோ கிடையாது, காவல்துறை தான் ஹீரோன்னு காட்டுறதுக்காக தான் அது அவேர்னஸ் வீடியோ தான். அவனை பார்த்து கெட்டு போக வேண்டாம். இவங்கெல்லாம் இன்னைக்கு கொலை செய்துட்டு வந்து இந்த ஒரு 6 மாதம் 2 வருஷம் பிரேமில் இருப்பாங்க. பெரிய பெரிய ரவுடி, அதாவது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பெரிய பெரிய ரவுடி, அதாவது படத்தில் சொல்கிற மாதிரி நீங்களாம் என்னடா பேப்பர் ரவுடி, நான் பேப்பர்லேயே வந்த ரவுடி தான்றோம்னா, இவங்கெல்லாம் சும்மா பேப்பர் ரவுடி கூட கிடையாது. அதுக்கு கீழே பேப்பரில் வந்த பிரைமில் 20 வருஷம் இருந்த ரவுடி வெட்டுப்பட்டு செத்துருக்கான் கொடூரமாக. 20 வருஷம் சென்னையில் இருந்த பிரேம் ரவுடி 20 வருஷம் பிரேமில் இருந்தவன் நான் திருந்தி வாழ்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான் உயிர் பயத்தில். எவ்வளோ பெரிய ரவுடிக்கும் சாவு பயம் இருக்கும், போலீஸ் பயம் இல்லைனா கூட சாவு பயம் இருக்கும். அப்போது பெரிய பெரிய ரவுடினா நீங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, சின்ன பசங்க. உங்களை பார்த்து இன்னும் அந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க பசங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள்லாம் ரொம்ப நாள் இவனுங்கெல்லாம் பின்னால் இவனுங்களை நம்பக்கூடாது. ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி பசங்களை ரோல் மாடல் எங்கள் அண்ணன்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னு கேட்டால் இவங்கெல்லாம் ரொம்ப நாள் பிரேமில் இருக்க முடியாது. 19 வயசில் முதல் கொலை, 20 வயசில் முதல் சம்பவம் செய்துட்டு கொள்ளை முயற்சி, கொலை ஏதாவது ஒன்று செய்துட்டு அடுத்து 4 வழக்கு வந்தோடனே 25-30 வயசுலலாம் இவன் இருக்க மாட்டான். ஒன்று வேற ஒருத்தன் இவனை வெட்டிடுவான். அதாவது கத்தி எடுத்தவனும் கத்தியில் சாவுன்றது நானும் நீங்களோ சொன்ன டைலாக் இல்லை, இது எவர் கிரீன் டைலாக். நமக்கு 2 ஜென்ரேஷன் முன்னாடி இதுதான் எவர் கிரீன் டைலாக், நமக்கு முன்னாடி ஜென்ரேஷனும் இதுதான், இப்போத்தி ஜென்ரேஷனும் இந்த டைலாக் தான், இது அடுத்த ஜென்ரேஷனும் கத்தி எடுத்தோம். அதனால இந்த ஈசல்கள் ரொம்ப நாள் உயிர் வாழாது. இந்த வயசுல வரவங்க ரொம்ப நாள் உயிர் வாழ மாட்டாங்க. அது காவல்துறை தன்னோட நடவடிக்கை எடுக்கும். இல்லை இவங்க ஏற்கனவே முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுன்ற மாதிரி இவங்க பண்ணதின் விளைவாக இன்னொருத்தர் வந்து இவங்களை கொலை பண்ணுற சொன்னா. அதனால இவங்களெல்லாம் ஹீரோவெல்லாம் எடுத்துக்காதீங்க. இவங்கெல்லாம் ஹீரோவாக எடுத்தாங்கன்னா அவங்க வந்து முட்டாள்கள்னு அர்த்தம்.
இவங்களும் ரொம்ப நாள் வந்து வெளியே வந்து ரவுடியாலாம் ஃபேம் ஆக முடியாது. இவங்க எதிர்காலம் முடிஞ்சிச்சு. காவல்துறை வந்து இந்த அக்னி பிரதர்ஸ கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க சார்? இந்த குற்ற பின்னணியில உள்ள எல்லாரையுமே கண்காணிச்சாங்க. ப்ரீவியஸ் கேசஸ் எல்லாரும் குண்டர் சட்டம் போடப்பட்டது. அதையும் மீறி அவன் வெளியூர்ல எங்கேயாவது அவன் எதனா ஸ்பை பண்ணி வேலை பண்றானா, இங்க யார் கூடனா தொடர்புல இருக்கானா, அவனை போய் ஸ்பெஷல் டீம் பிடிச்சிட்டு வராங்க. ஏதாவது ஒரு இடத்துல அவன் சம்மந்தப்பட்டிருக்கானுங்க. அப்போ இவங்க வந்து இவங்கள உடனே அவங்கள சிறையில் அடைக்கிறாங்க. அதாவது இவங்களால சும்மா இருக்க முடியாது. இந்த பசங்களால சும்மா இருக்க முடியாது. அப்போ காவல்துறை வந்து ஒருத்தன் மேல 50 வழக்கு போட்டிருக்கு. 50 வழக்கும் பொய்யா இருக்காது. காவல்துறையும் பொய் வழக்கும் பிரிக்க முடியாது. அப்போ நீங்க ஒண்ணு நல்லவனுங்க கிடையாது. 50 வழக்கு உங்க மேல போட்டிருக்காங்கன்னா அதுல ஒரு 10 வழக்காவது காவல்துறை புட்டப் பண்ணியிருக்கும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா நீங்க நல்லவங்க கிடையாது. நீங்க எல்லாம் உள்ள இருக்க வேண்டிய நபர்கள் தான் அப்படின்றது தான். இப்போ ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி கடகடன்னு சிவகங்கையில ஒரு 3 கொலைகள். ஒரு ஜல்லிக்கட்டு நடந்த மறுநாள் 2 கொலை, டபுள் மர்டர் ஒரே நாள். மறுநாள் இன்னொரு கொலை. அந்த கொலையில பார்த்தா 8 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு பெண் சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த பெண் ஒரு ரூட். இதெல்லாம் ஜல்லிக்கட்டுல ஒண்ணுமே இல்ல. முறைச்சு பார்த்ததுக்காக வெட்டி கொலை பண்ணிருக்கான் ஒருத்தனை. அப்ப இவங்க எல்லாம் என்ன பக்குவத்துல இருப்பான்? ஒருத்தன் கூட மீசை முளைச்சிருக்காது. எல்லாம் சின்ன சின்ன பசங்க. இவங்களுக்கு காரு, அதாவது அளவுக்கு அதிகமான செல்லம் கொடுத்து பெற்றோர்கள் தன்னோட பசங்களை வந்து நாசம் ஆக்கிட்டாங்க. அதுல இந்த சுல்லான் மதன்லாம் வந்து அவங்க அப்பா இல்ல, அம்மா வந்து சிறையில இருக்காங்க. அவங்க சகோதரி அழுதுச்சு பாவம். எங்க அண்ணனை வந்து வெளியூர்ல அமைதியா இருந்தார். எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. நானே பிடிச்சிட்டு போனா எங்க வீட்டுல அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி நபர்கள் கிடையாது. கஞ்சா புழக்கங்களை இவங்க அதிகமாக போட்டாங்க. அதனால இந்த வழக்குலன்னா மற்ற வழக்குல இவங்க கைது செய்யப்பட்டு ஒரு 8 மாதங்களா காவல்துறை சிவகங்கைக்குள்ள பெரிய சம்பவங்கள் எதுவும் நடக்காம இவங்க முக்கியமான தேனீக்களை பிடிச்சு வச்சிருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை பேர் சார் கைதாக்கி இருக்கிறாங்க இந்த அக்னிராஜுடைய வழக்குல? அதாவது அக்னிராஜோட வழக்குல அக்னிராஜை கொலை பண்ணவங்க எல்லாருமே கைது பண்ணி அதுல 4 பேர் இறந்துட்டாங்க. மீதி பேர் வழக்கு நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுல அந்த 4 பேரையும் ஒவ்வொரு இடத்துல கொலை பண்ணும் போதும் ஒரு கொலையில 5 பேர் சம்பந்தப்பட்டிருப்பான், இன்னொருத்தர் 4 பேர் அப்போ எல்லா கொலை இந்த 5 பேரே போய் இந்த 4 பேரை கொண்டிருக்க மாட்டான். உங்களுக்கு புரியுதா? இந்த பரமசிவன் கொண்டது ஒரு 4 பேர் இருப்பான். அதுல ஒருத்தன் தான் இதுல இருப்பான் 2வது கொலையில. மீதி 3 பேர் புது ஆளா இருப்பான். இப்படி மாத்தி 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 பல கொலைகள் செய்து இவங்க எல்லாருமே இப்ப ஜெயில தான் இருப்பாங்க. குண்டர் சட்டத்துல இருப்பாங்க. பல பேர் வந்து எஸ்பியை பார்த்து நான் திருந்தி வாழ்றேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போய் தப்பிச்சுக்கிட்டா உண்டு. இல்லை அவங்க எதிர்காலம் ஸ்பாயில் ஆகிடும். அதனால காவல்துறை தன்னோட கடமையை செய்துக்கிட்டு தான் வருது. இந்த மாதிரி ரவுடிங்களால இந்த இன்ஸ்டாகிராம் இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸே பல பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன பசங்க, 8வது 7வது படிக்கிற பசங்க. அப்போ இவங்க யாரை ஸ்பாயில் பண்றான்? அடுத்த ஜெனரேஷனை காலி பண்றானுங்க. அதனால இவனுங்க கேடு தான் சிவகங்கைக்கு இவனுங்க கேடு. இவங்களை வந்து மொத்தமா யாருமே கட்டுப்படுத்த முடியாதுங்களா? கட்டுப்படி தான் வச்சிருக்கு காவல்துறை. இதுக்கப்புறம் கொலைகள் அப்ப நடக்கிறதுக்கு இதுவரைக்கும் நடக்கல. கண்காணிச்சு தான் அங்கங்க ஒண்ணு நடக்கும். அதனால இவங்க தான் பண்ணாங்கன்னு கிடையாதுல்ல. அதாவது முன்பகை, குடும்ப தகராறுல கொலை நடக்கிறதும் உண்டு. ஒரு ஒரு வழிபறியில போய் கொலை நடக்கிறதும் உண்டு. இல்ல முன் வினோதம் காரணம் பெண் விஷயத்திலேயோ கள்ள காதலி சம்பந்தமா விஷயங்கள்லாம் நடக்குது. இது குறிப்பா கேங்ஸ்டர் கூலிப்படையை வச்சு செய்யறது வேற. எனக்கு கோவம் வந்துச்சு வெட்டுறது, அவங்க கோவம் வந்து வெட்டுறது, அது எங்கேயுமே அது எப்போதும் எந்த காலத்திலயும் அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கும். என் சொத்தை அவன் அபகரிச்சான், அண்ணன் தம்பியை வெட்டுவான். அது போலீஸ் வந்து வீட்டுக்குள்ள பார்க்க முடியாது. ஆனா ஒரு கேங்ஸ்டர் டீம், இந்த கேங்க்கும் அந்த கேங்க்கும் தகராறு வருது, இவன் அவனை வெட்டுறான் அப்படின்றது நடக்காம பார்த்துருக்காங்க. இவ்வளவு நேரம் அக்னிராஜ் பத்தியும் அக்னி பிரதர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆனாங்கன்றத பத்தியும் நிறைய விஷயங்கள், தெளிவான விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு ஷோக்கு கலந்துக்கிட்டதுக்கு. இதே மாதிரி வேறு ஒரு நேர்காணல சந்திக்கலாம். நன்றி.